நாங்கள பக்கத்து அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் வாழ்ற வீட்டு கோல். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நார்மலா வந்து நேற்றைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, பிறந்த வீடியோ. அதனால வந்து பார்த்துருப்பீங்க. நார்மலா வந்து இந்த டெக்கரேஷனுக்கு பக்கத்துல தான் நாங்கள் வந்து முன் இன்ட்ரோ வந்து எடுத்து நிற்கிறோம். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறந்தநாள் வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு கடியை வந்து சொல்லியிருப்பேன். எப்படின்னு சொன்னால், பெருமளவுக்கு வந்து செய்யலை என்ன மாதிரிக்கா பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம், சமைக்க போகிறோம்னு சொன்னால் அப்புறம் இந்த கோழி புக்கை ரைஸ் அது இதைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து திலுவோட அண்ணாண்ட கையால் தான் வந்து பிரியாணி வந்து நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திலுவோட இடத்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திலுவங்க இடம் வந்து ஓம் வந்து கர்நாடகா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளக்கட்டில் வந்து லோகமாக வந்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்ருப்போம் பிரியாணி வந்து. அப்போ அது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா இது வந்து இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது, அது வந்து குளத்துக்கட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் வந்து வரும். ஏன்னாம்மா அப்போ அம்மா அங்கே நடந்து நடந்து இப்படி இப்படி தான் அம்மா நடந்து நடந்து ஒரே கருப்பு கருப்பா நான் இந்த ஷோர்ட் அப்ப நான் மட்டுமே சொல்லி வச்சு கிடக்கா, நீங்க கருப்பு போடுவோம் இல்லதான். இது உடுப்பு செல்லறோம், நான் பிறந்த உடுப்பு வடிவா கிடையாது. நான் மட்டும் வடிவான படிக்கிறேன்னா வடிவாத்தானே இருக்கு. அப்படி தெரியல, உடுப்பு வடிவா கிடக்கு. நான் படிவு இல்ல மஞ்சு இந்த கதையை நீங்க கதைக்கத்தான் என்ன சொல்லப்படுது வடிவில்லையா? இது என்ன சரியோ கதை பிள்ளையோ? நான் தான் நான் என்ன தெரியுதான். அது உண்மையில எனக்கு வந்து தெரியல. அது நம்மள வந்து நீங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வடிவச்சோடனே அதில் சும்மா அங்கே இருந்த குடும்பத்துக்கே சும்மா ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் உண்டாக்குறீங்க, இடையில இருக்கிறாங்க. அப்போ ஃபேமிலிக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வளர்றதுமே நீங்கள் தர மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்கிட்ட கிச்சனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னம்மா தேவையான மரக்கறிகள்லேருந்து எல்லாமே வந்து வட்டி கொண்டு நிற்கிறேன். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இரவு தான் வந்து ஒரு சில அந்த எங்களோட கூட நாள தெரிஞ்சு கஷ்டப்பட்ட ஆகளுக்கு நாங்கள் ஒரு சலுகை மாதிரி ஒன்று செய்யணுமே. இப்போ மாமாங்கிட்ட அப்பாக்களுக்கு வந்து கொஞ்சம் வயசுகள் போகுதாரு, ஒரு சில சலுகை செய்வாங்க. 1000 எடுத்து குடிக்காட்டு. அப்ப எங்களுக்கு இல்லையோ சலுகை? நாங்களும் முடியாடி கஷ்டப்படுறோம். சொட்டார் ஓட்டுருக்கிறார் என்ன? சரி விடுங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது போட, நல்லா இருந்தா இந்த தொப்பையும் வந்து செல்லுதான் வந்து எடுத்து தந்தது. அப்ப எடுத்து தந்தா இது வந்து இன்னும் குளிர்காலம் பாட கிடையாது, இது வந்து பழுதாகும். மழையோ குளிரோ என்னன்னு சொன்னாலும் போட்டு விடுவோம். கலட்டே மாட்டீங்க அப்ப நாங்க உள்ள போவோம். போய் அந்த தேவையான மரக்கறிகள் இருந்து எல்லாத்தையும் பட்டி கொண்டு போய்க்கணும். என்ன எப்ப வந்து நீங்க 5 மணிக்குள்ள தெரிவியலோ? இப்ப நேரம் 3 மணி ஆகும். 2 மணி ஆகும். 2 மணி தான் தெரிவிய. வாட்ட வர சொல்லட்டும். ஆமா சொல்லிடுங்க கொஞ்சம் பேருக்கு. என்ன பட்டிட்டியலோ? இல்ல உரிச்சி வச்சிருக்கேன், நீ தான் பட்ட போறேன். டீ முண்டை காணல வாங்கல, வெட்டுவோமா வேக விட்டுவோமா? நான் தான் பட்டோம்.
கேக் வெட்டு சும்மா உள்ளவா வெட்டு போங்க எல்லாம் மட்டுங்க வெட்டுங்க உள்ள அதான் எல்லாத்துக்கும் நீங்க வாங்க வடிவா வெட்டுவோம் சம்மந்தி எங்க போட்டு விடுங்க வந்து அவங்க வெட்டாட்ட இதுக்கு வெட்டி போடுவாங்க பொருட்கள் எல்லாம் பார்க்கறீங்க நான் சொல்லட்டேன் இது என்னது கோழி இறைச்சி இஞ்சாடு தயிர் ஓ தயிர் இஞ்சாடு இது என்னது பட்டை கராம்பு லக்காய் எல்லாம் சில விஷயங்கள் மசாலாத்து தெரியாதா ஓ அங்க அத்தையை கேட்கும் ஆ கேளுங்க ஒரு கத்திரிப்பி சொல்ல மாட்டேன் என்னண்டு நீங்களே அண்ணி என்ன மூஞ்சி பேச்சலாம் விட்றேன் என்ன போவோம் பசியா இல்லாது ரொம்ப ம் ஓ வேண்டா கணக்க பேர் இல்லை நாங்கள் ஏண்டா, சாப்பாடு மாதிரி வரணும் அதாவது பிரியாணி மாதிரி வரணும்னா எல்லாம் போடணும் இல்லாட்டி மற்றது வந்து அப்ப நாங்க வெளியிடங்களுக்கு ஒன்றும் சொல்லல தானே எங்கிட்ட ஃபேமிலி மட்டும் தானே அப்ப நாங்க எல்லாத்தையும் போட்டுட்டா போவேன் இல்லையா ஏதாவது சொல்லி மிஸ் ஆகும் எல்லாருக்கும் சொல்லி இருந்தா ஏதாவது சொல்லி மிஸ் ஆகும் அது சும்மா நிக்கிறவங்க கழிச்சு விடுறேன் எல்லாம் லட்சு காசு அனுப்பினோம் நான் கேக்குக்கு காசு கேட்டேன் காணுமன விட நான் கணக்கு விட்டேன் தக்காளி பழம் நான் வெட்டு நீங்க இது வெட்டு இது சின்ன சின்ன ஓகே இனி வெட்ட கூட இனி வெட்டினா கரைஞ்சு போடும் இதே நான் சின்னனா போட்டேன்னு கவலைப்படுறேன் ஏகப்பட்ட வருத்தங்கள் வருது அவன் சின்ன பீஸா விட்டுனா எல்லாம் சின்ன கதையில போடுங்க அப்பா அண்ணிட்ட வேலையை பாத்தீங்களோ என்ன பெரிய வேலை அதுதான் எடுத்துக்கிட்டு பார்வையாளர் அவர் மனசி வெட்டுற வெங்காயத்தின வழியா பாக்குறேன் பின்ன குளிருக்கு போடுற மாதிரி போட்டு தொப்பி அஞ்சு லட்சம் பழுதாப்பா இந்த கதைக்கு பாத்தீங்கன்னா தனக்கு தாண்ட மாதிரி நான் தான் செலக்ட் பண்ணேன் கடைக்கு ஒரு லட்டு கூட வரும்பா பிரியாணி கொண்டு கட்டி கொண்டு விடு குடும்பத்தோட அத்தா மேலையா அத்தா மேலையா அத்தா மேலையா அத்தா சரியான புள்ள குட்டிகளை பள்ளிக்கூடம் தெரியுதாரோ ஏண்டா இவர்தான் இந்த உலகத்தையே வந்து ஒரு கல்யாணம் கட்டி ஓ புள்ளையில பேசிருக்கிறேன் புள்ளையில பத்திட்டு இப்படின்னா பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் புள்ளைகள் புறையதான் தெரியும் அப்படி பள்ளிக்கூடம் வந்து பள்ளிக்கூடம் இது என்ன வைத்திருக்கிற வளமா அதுதான் அதான் முடியல மட்டும் சார் இது இன்றைக்கு முடிக்காத நாலு மணிக்கு தான் ஆடு வந்து வீட்டு ஆடு வந்து நீங்க வேலைக்கு நான் இல்லாட்டாலும் பரவாயில்ல வேலைக்கு நீங்க பிரியாணியை போட்டு சாப்பிட்டு வீடியோட காட்டி நாங்கள் முடிச்சிருப்போம் என்ன செய்யற வீடியோட வச்சு கொண்டு நாங்க எந்த செத்தம் காசு தொலைச்சிட்டானா ஓமுங்க ஆ 1000 எடுத்துட்டானா இல்ல எடுத்தவனா 1000 ரூபாய் 500 செந்திரவ சொன்னவன் இல்ல சி எடுத்துட்டானா அப்ப 4 மணி ஆகும் போடுவாங்க நான் ரெண்டு மணிக்கு அலங்கான 2 மணிக்கு அங்கான செல்ல மாட்டேன் 2 நாலு வரைக்கும்
பொய் தானே எத்தனை கிலோ அரிசி ஆ எப்படி 3 அரிசிக்கு 5 கிலோ போடப்படாது 4 கிலோ ரஜ்ஜி எடுக்க 1 கிலோ ரஜ்ஜி எக்ஸ்ட்ரா கோழி இல்ல நீ சாப்பிடக்க கோழி ரஜ்ஜி வரும் ரெண்டெல்லாம் அடிக்குமா அத்தை எங்க அடிக்க போறான்னு இருக்கா கேளுங்க எங்க அடிக்க போறீங்க முதல்ல என்ன கிரேட்டர் களைச்சு போயிட்டாரே திடீரெண்டு பசியில வேற என்னது எனக்கெல்லாம் கையெல்லாம் இல்ல அவையிலிப்பான் புட்டு சாப்பிடுறது நான் பார்த்தேன் ஓ நாங்களாம் வந்துக்கலாம் பிறந்த 2 மாதம் பாத்துறாப்பா கரண்ட் இல்ல வட்டி போட்டு அதுதான் இப்போ ஒன்று கரண்ட் அதுவும் 12 வந்து 1 மாசத்துக்கு ஆமா பேர் நல்லா நம்ப வச்சுக்கிறீங்க 12 வந்துரு வெளியில சத்தம் கேட்க போய் பார்த்துட்டு வாங்க கதவு காப்பிடுத்து அது தண்ணி இருக்கிறா தனி இங்க சேரா அம்மா இவ்வளவு பேர் வேலை செய்ய இங்க உட்காந்து வேறங்க என்ன செய்யறாரு வேறாம வேலைதான் கிட்டுவாங்க இப்படி எல்லாம் இருக்கலாம் என்ன செய்யற நம்ம காட்டலாம் ஒன்றும் இல்லாம போன பாத்து சேட்டு அதுவும் கல்யாணம் கட்டி போட்டு சாரோ இங்க வா அண்ணா நீங்க அவட ஸ்டேட்டஸ பார்த்தா அழுவீங்க செல்லரும் அண்ணா ஸ்டேட்டஸ பார்த்தா நீங்க அழுவீங்க உங்களை பத்தி தான் போட்டவ ஸ்டேட்டஸும் டிக்டாக்கும் பார்த்து கொண்டு நிக்கிறான் அந்த பிள்ளைண்டு நீங்க பார்த்து கொண்டு நிக்கிறீங்க என்ன பார்த்தாண்டு வேறங்க உங்களை விட்டு இருக்கிறாருக்கா போட்டோ பழைய காலத்து போட்டோ மாப்பிள்ளை மேல இருக்கு வேற வேட்டில முதல்ல பொம்பளை போனோம் ஒரு ஸ்டேட்டஸ பாருங்க செல்லரும் அவேண்ட இல்ல இருக்கா சார் அதை காட்டுங்க இருக்கா சார் உண்டேக்கியா இதான் இல்ல இல்ல இதான் இதான் போச்சு பொறுங்க ஏன் குறைக்கிறீங்க இப்படி பொறுங்க இதுலயே ஒன்று இருக்கு சவுண்ட கூட்டுங்க சவுண்ட் கூட்டினா இதுதான் காட்டுவான் அதுதானே சவுண்டு கூட்டாம சரி சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரஜ்ஜிக்கு வந்து தயிர் விடுறேன் ஓ கிரேட்டர் வந்து என்ன செய்யணும் மத்த மஞ்சள் தூள் இல்லாத ஒன்று நாங்கள் வந்து சொல்லுவோம் அரிசி ஊற வச்சுக்கிறாங்க வார் இல்லை மாட்டேன் வார் சரிங்க இதுக்கு ரச்சியும் தயிர் மஞ்சள் தூளும் போட்டு பிரியாணி பிரட்டி வைக்க போடணும் எத்தனை அரண்டி போடுவாங்க தூளை கொண்டு கையால் மிக்ஸ் பண்ணுவோம் ஓ மிக்ஸ் பண்ணுவோம் ஓ உரைப்பு தூளை பார்த்து போடுங்க ஏன்னா மசாலா தூள் போடுறோம் இல்லை ரைட் அடுத்த மஞ்சள் தூள் இங்கால வேறங்க செல்ல கையால இந்தாங்க பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு போடுவோம் ஓ போடுங்க பயப்படாம போடுங்க சத்தத்தை காணில கேச காணையில குறைச்சிட்டோம் கோயில கொஞ்சம் வாமச்சி அது சரி கூட்டி விட்டா சரி அதை கொஞ்சம் கூட்டுங்க அங்க அதை கொஞ்சம் கூட்டாது என்ன சத்தம் கட்டு அதுக்கும் கோயில் இருந்து அது வேற கூட்டி கூட சொல்லி ஆவியா கடை காலையில் சரி உண்டு ஆவியா கிடக்கு செல்லோட பயத்தை பாருங்க பெரியா இருக்கும் அதுலயே கூட்டுறோம் இதை கூட்டலாமா இதை கூட்டு இதை கூட்டுரு இப்ப எங்களுக்கு இது நல்லா குறைக்கணும் இதை குறைக்கிறோம் இது எந்த அதே இதுவும் கிடைக்கலாம் இதுவும் கிடைக்கலாம் குறைக்கலாம் சரி ஆனா பிறந்தாக்காரரை வேலை செய்ய விடக்கூடாது இல்லோ அட அதுக்காக
என்ன தேவையான போடுவோம் இன்னும் இது நல்லா வதங்கட்டும். வதங்க முடிய 3 ஆகும். இல்லை, வாசம் வரட்டும். அது என்னதுன்னு சொல்லுங்க. எண்ணெய் வாசம் தான் அடிக்குது. ஓ எனக்கும் அதே வாசம் தான். எண்ணெய் ஓடி போட இது தேங்காய் எண்ணெய். அச்சோ இது தேங்காய் எண்ணெய். அது தேங்காய் எண்ணெய் ஓ, பிடிக்கும். ஓ. ம் மணக்கறி என்ன மணக்காது? மறக்கிற என்ன சொல்லிக்கலாம். தேங்காய் எண்ணெய். மணக்கறி என்ன வைக்காது. இது தேங்காய் எண்ணெய் மணக்க வாசம் வருது. சக்கு மணம் வருது. வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பு. ஆனா இதை பிழைச்சா நீங்க சரியா நம்ப இல்லையா பவுனியா நம்ப இல்லையோ இந்த கரண்டி இதோ மிக்ஸ் பண்றேன் இல்ல வேற கரண்டி இந்த கரண்டி போடுறதுக்கு ஓ அப்படியே விடும் காம்போட இல்ல கழுவி அஜூரி போட சரி ஆனா வந்து பாருங்க இவ்வளவு இது போட்டு கிடக்கணும் பாருங்க நல்லா இருக்கு இதுதான் அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் ரம்பையில் எல்லாமே வந்து மேலால மேல் அதிகமா வந்து போடும் அதான் டேஸ்ட் அதுதான் எனக்கு இந்த சிலிண்டர் ஒளியில சமைக்கிறேன்னு தெரியாண்ணா பையன் தெரியுமா கூட போட வேணும். கூட போட வேணும். இப்படியே பதங்களை மூடி விடணும் அது தக்காளி பழத்தை போட்டு காத்து கொஞ்சம் கூட ஆயிடுது இப்ப காட்டு குறைவா இருக்குது. நாங்க சொன்னாங்கல்ல தமிழ்லாம் சொன்னாங்க உள்ளுக்கு ஜாம் இதை கொஞ்சம் குட்டிக்க வச்சு எனக்கு கொஞ்சம் அடாப்டலாம் கொஞ்சம் பீதியா இருக்குன்னா இதுல வந்தேன் நாங்க அந்த வாழ் வரங்கட்டணும் இப்போ அது தக்காளி பழம் நான் போட்டு தக்காளி மூடினா தான் நல்ல வெள்ளம் வரும் இதை இப்ப சும்மா நார்மலா மூடி விடுவோம். தாசரங்க பெரிய ஆடி வாங்கியிருக்க இல்ல செட்டி ஆடி வாங்கி வாடகை கொடுக்கறதானே அதான் கனடா பார்த்துருக்கு இந்த ராசர் அதுதான் அது கடைசியில வந்து எங்கடா வந்து மாட்டுப்பட்டு செடி ஆடி அந்த அகப்பை தான் நம்ம தூக்குவீங்களா இந்த பேர் தான் வேலை இது. வேற ஆப் கொண்டு வந்தாங்க. அதான் இது இது ரைஸுக்கு இது ரைஸுக்கு இதால இருந்தாது தான் சரி வந்து ஏலாத ஆளாளே இதே இல்லாது மற்ற மரிய அகப்பே இல்லை. அப்ப அதை எடுத்துக்கலாம் பெரிய அகப்பே. பெருசா குண்டல்ல தானே அரிசியா போட்டு கறி கட்டி எழுதுறாங்க ரெண்டாவது தான் அப்பதான் சின்ன வாசனை வந்து மூடி மூணு அப்புறம் பாத்தீங்களா அது இஞ்சி போட்டோன்னே இன்னும் ம் தூக்கும். மூணுமே படிக்காது தண்ணி கொடுத்து எரிஞ்சாலும் படிக்காது கட்டல் நட்டோ மூடினா அந்த தண்ணி விட கூட திருப்பி அதுல தான் போகும் சோ ஆனா உப்பு போட்டா டக்குன்னு வதங்க பண்றല്ലോ அப்படி போட்டிருக்கலாமே நான் இப்போ தக்காளி கூட தொடுப்பு. ஆ கொஞ்சம் 35 தாங்க சொல்றேன். நெய் வாங்க நெய் வாங்குது. உள்ளுக்கு வாங்க நீங்க இருக்கோம் அது 6 நெய் தக்காளி பழம் போடுறது தக்காளி இது வதங்கட்டும் இல்லை கொஞ்சம். உண்மைக்கும் செல்லரோனா இருத்தி போட்டு சாப்பாடு தான் எல்லாரும் விருப்பமா நீங்க நிக்கிறீங்களே நாங்கள் இல்லாட்டா சரியா நடக்கிறது இல்லையே நீங்கள் நிக்கிறவளே தான் நடக்காத போல இருக்கு எனக்கு என்ன போல மயா நெல்லு சமைச்சோன்னு சாப்பிடும் கொஞ்சம் கிளறி விடுங்க. சரி ஓகே பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் இது என்ன இஞ்சி பேஸ்ட் இஞ்சியும் உள்ளியும் அப்படியே கொட்டுங்கம்மா. போடுங்க போடுங்க உள்ளுக்குள்ள இஞ்சி பேர் என்ன உள்ளியும் அப்படியே வலிச்சு போடுங்க. பாசம் இஞ்சி எனக்குண்டா வரையல. என்ன தெரியும் உங்களுக்கு கடுமையான ரெண்டு இழுத்து வந்தது இங்கே இருங்க என்ன நல்லா பாசம் புரியுமே இல்லையா அப்படியே சும்மா சொல்லாதே வாங்க இவ்வளோ இங்கே உங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்கிறாள். நல்லா கிண்டுறா. ஐவோடையும் இல்லை வேணாங்களே விழுந்துருவாளா? இல்ல உறவுகள் பேசுனியா ஏண்டாவுட்ட மனுஷிய கட்டிப்பிடிச்சோட நாங்களே பக்கத்து ஊரோட ஏங்க எங்க போகணும் அவைக்கு சந்தோஷமே இருக்கு அது பிரச்சனை அது இல்லை. நல்லா இருக்கு பிரியாணிக்கு உறவுகள் வந்து என்ன சொல்லலாம் இந்த ஒரு சில இருக்கப்பட்டார்கள் வந்து கொஞ்சம்
குடும்பத்துக்கு பிரச்சனை வந்து உண்டு ஆக்கினா அதான் பிரச்சனை. நேற்று பாத்தீங்கன்னா தேவையில்லை கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறாரு. என்ன செய்யுது தோல்ல கை போட்டாலும் தெரியல போல வாசம் வருது உங்களுக்கு. எனக்கு வந்துட்டு போறேன். நான் பார்த்து நெய் கொஞ்சம் போய் வடிவேட்டு நெய் எடுத்துக்கிட்டு வா. நெய் 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 எடுத்துக்கிட்டு வா. திருவி தக்காளி பழம் போடுறேன். தக்காளி பழத்தை நாளைக்கு இந்த பச்சை போகட்டும். உள்ளி எல்லாம் முழுசு முழுசா கிடைக்கா. எனக்கு பசி இல்ல தலையெல்லாம் சுத்துதாப்பா. புடியுங்காவா இருக்கா இப்ப எனக்கு. தக்காளி பழத்தை போடுவோம். கை நோவு அத இங்க வீங்கி கொண்டு தக்காளி பழத்தை போடுறோம் கிட்ட வந்து காட்டும். பச்சை மிளகாய் போடுறோம். தக்காளி பழம் போட முடியும். வாசம். அது போட்டு அது ஒரு சேர்ந்து கொதிக்கணும். சரி போடுமா. தக்காளி பழம் போட இது உப்பு போட்டுட்டீங்களாம்மா தக்காளி பழத்துக்கு? போட்டாச்சு. ராய் என்ன அப்படியே தக்காளி பழம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கி கொண்டு வரட்டும். மேனே வதங்கி கொண்டு வந்த உடனே என்ன செய்யணும்? ரஜ்ஜியை போடும். ரஜ்ஜியை போடும். அவ்வளவுதான் மேல. ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரஜ்ஜி போட போகிறோம். மேனே என்ன மாதிரி கரைஞ்சி வந்திருக்கு தக்காளி பழம். அந்த தான் கடை அணியா தான் கடை. நீங்க இந்த காலில் என்ன பேசுறீங்க அகப்பேல ரைட் என்ன அப்படியே ஃபுல்லாக அவியும். மேனே தூள்லேருந்து உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியா தானே? ஓ எல்லாமே போட்டாச்சு. மசாலா தூள் போட போறீங்க. இப்படியே போடும். 2 பேக்கெட் போடுங்க. தண்ணி ஆமா இல்ல. அதானோ ஓ காத்துக்கிட்ட போட்டு கடுகு போட்டு மணி உசத்தி கொண்டு வரணுமா? காத்துக்கு போட்டு சொல்லி பழுத்து கொண்டுங்க. காத்துக்கு போவாது. காணுமா 2 வைக்கு தம்பி நான் 2 3 போடுங்க 4 3 இன்னொன்று 3 கிலோ இல்ல 3 போடுங்க. மிளகாத்தூள் எவ்வளோ போட்டு நீங்க? மிளகாத்தூள் உரைப்பு போட்டா நாங்கள் வாங்க ரைட் கணக்க போடல காணும். மேனே அப்படியே என்ன அவியணுமா? என்ன என்ன இதில் இது அவிஞ்சு வர ஊற வச்சிட்டு அரிசியை போடணும். சரியா அண்ணிய பார்க்கத்தாமே மகளுக்கு வேற என்ன செய்யணும் இதில்? நம்ம அரைச்சி கலவை உப்பு போடல. சாப்பிடணும் போட்டேன். தேசி புளி விடுவாங்க. ஓகே விடுங்க. எத்தனை தேசிக்கு புளி? இது 5 தேசி புளி. 1 2 3 4 5 6. 6 ஓ நான் நீங்க இன்னும் அடுத்து என்ன செய்யணும்? அரிசி விடணுமா? இது அரிசி கொஞ்சம் போடணும். கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதிக்கணுமே. நெய்யப்பா விடுறாரு. ஆமா அரிசியை போடுங்க. நம்ம அரிசியை போடுங்க. அரிசியை போடுங்க அப்படின்ட்டா. நெய் விடுங்க. தம்போடைக்கு நெய் விட்டுக்குன்னு நான் சரி. அடுத்த வந்து அரிசியை போடுவோம். அரிசி கழுவியாச்சோ? அரிசி தான் கழுவியாச்சு. வாங்க நீங்க போடுங்க. ஆமாம் அரிசியை வந்து போடுங்க. போங்க உஷாரா இல்லைங்க. பசிக்க அவ்வளோ கட்டு 5 மணி ஆக போகுது. இப்போ நெய் ஊற்றுறோம் கொஞ்சம். போடுங்க. அரிசிண்டா போகிறோம் தானே. நெய் செஞ்சா நல்ல வாசமாக கிடக்கன். அப்படி அரிசியை நாங்கள் போடுவோம். ரைட் நாங்கள் இப்படி கிண்டுவோம். குறிச்சு போடாமலே 6 மணி ஆக போகுது. அப்படியே சாரையும் அவிஞ்சி வர ஓகே இருக்குமேண்ணே. நான் அடி பிடிக்காம பார்த்தா சரி. அப்படியே போடும். அப்படியே போடுங்க. நெய் விட்டோட தண்ணி வாசம் உண்டு வருது தானே. தண்ணி விட தேவையில்லம்மா. ஓ தண்ணி விடாமே காணும். அதான் நான் தண்ணியோட அள்ளி சரியா? இப்படியே சரி என்னமா அப்படியே அவிஞ்சி வரட்டுமேண்ணே.
என்னம்மா அப்படி அவிஞ்சு வந்து என்ன செய்யணும்? டக்குன்னு சாப்பிடுவோம் அப்படி பசி அரிசிக்கு உப்பு போடணும். அரிசிக்கு உப்பு போடணும். அந்த உப்பை எடுத்து போடணும் அளவா. உப்பை கொஞ்சம் அளவா எடுத்து போடுவோம். அரிசி உங்களை இந்த கணக்குக்கு போடுங்க உப்பை. உப்பை கூட போடவும் எல்லாரும் பாருங்க. உப்பை பார்த்து போடுவோம். அதுக்கும் போட்டுட்டோம் திருப்பி அடுப்பு நோந்துட்டோம். இல்ல இல்ல அடுப்பு குறைச்சி விடுங்க. மூடுவேனே. மூடி விடுங்க அப்படியே. தம் போடுறதுக்கு சுருட்டி எரிக்கும். அப்படி மூடி விடுங்க அப்படியே. பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரியாணி எல்லாமே நல்லா செஞ்சு அதிக கிட்ட வந்து வேணும் அப்படி எல்லாரும் சாப்பாடு சந்திரனு போட செந்திரன் வேற எல்லாத்தையும் போட சொல்லி யாரு கால் வந்தது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு உண்மையாவே எல்லாம் சாப்பிடுங்க. செல்லாம வந்துட்டேன் போயிட்டு திருவுக்கு பார்த்தாட்டு இந்தியோட பிரியாணி இருக்கணும் நீ சாப்பிடு என்ன பிரியாணி ஹோட்டலுக்கு வாங்கிக்கிறேன். இருக்கும் அவிஞ்சு வச்சு போல நல்லா இருக்கும் சோறு ஒரு கொஞ்சம் அவிஞ்சுன்னா இன்னும் நல்லா ரஜ்ஜியம் வேணும். இந்த நாள் சாப்பிடுங்க. அத்தை பார்த்துட்டு பேச போதும். அது சாப்பிடக்கூடாது கோழி இல்லை. கோழியே சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. இப்பதான் தொடங்கினாங்க அப்படியே வந்து சாப்பாடு அப்படியே சாப்பாடு எப்படி சாப்பாடு பிரியாணி ஆகட அப்படி கதையா பாத்தீங்களா உண்மையிலே நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் சுட சுட சாப்பிடலாம் ஆகடா. அதான் உடனே எனக்கு கோவில சாப்பாடு நல்லா ஆனா இரவு கேட்க மாட்டீங்களானே. இதோ பிரியாணி கேட்க மாட்டோம் பாருங்க என்ன கேப்பீங்க? ரெண்டு களைச்சி போட்டு ஜெயராமுக்கும் இது சாருக்கும் கொடுத்துக்கிறாரு. ஜெயராம் சாப்பிடல செந்திரனுக்கும் போட்டுட்டேன். சுடுதானே அதான் சொல்றோம். தண்ணியா சாப்பிட குடிச்சிட்டு வாங்க ஓடியா குறைக்குது. நான் கேட்க வந்துனா நீங்க சொல்லல. பிரியாணி இந்த பாசனை என்ன இது நட்சத்திரம் நினைக்கிறாரு. அது நட்சத்திரம் படி நட்சத்திரம் பெரிய அடி கேட்கிறானே. அன்னாசி பூ அப்படி அதான் சக்தி தேவாடு அடையாது. ஒரு
சட்டப்படி இதை பார்த்து பார்த்தா கார்டியல் செய்திருக்கு என்ன போன பார்த்தோம் போனை பார்த்துல பிள்ளை அங்கே உங்களை செய்து தந்ததா இஞ்சி எங்களுக்கு செய்து தந்திருக்கு உண்மைக்கு நல்லா இருக்கு வேற level. அது பின்ன ஒரு கருத்து இருக்கு சரிங்களா பிள்ளை சாப்பிடல பிரியாணி ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் அடிக்குது அது நெய் வேணும் போதான் இல்ல நெய் இல்ல அந்த அந்த கம்பாயில மாதிரி அது இந்த வாசம் கோலம் சாப்பிடுவோம் ஆறுது பிரியாணி முடிகிற மாதிரி காலையில் நின்றுட்டு சுணங்கு வெண்டுட்டு போயிட்டு வீடியோ முடிச்சு விடுவோம் அப்படி சொல்லி முடிங்க அப்படின்டா உள்ள கட்டி முடி எல்லாம் முடிச்சிடா சாப்பிட்டு தான் முடிக்கலாம் எல்லாரையும் சாப்பிட்டு தான் முடிக்கலாம் பண்டிகை ஒட்டி வச்சிருக்கு உண்மைக்கு நல்லா இருக்கு பிரியாணி எல்லாமே எல்லாருமே சாப்பிட்டு இனி அடுத்த கட்டமாக கேட்கப்பட்டோம் அதனால நாங்கள் வீடியோ இதோட முடிச்சு கொண்டு இன்னும் புதிய வீடியோலாம் நாளை சந்திப்போம் எல்லாரும் பாய் காட்டி விடுங்க பாய்